Hi friends, welcome to my channel. இன்னைக்கு தக்காளி கத்திரிக்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 4 கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்த போட்டிருக்கேன். அது கூடவே 4 தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் கத்திரிக்காயும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அப்புறம் 5 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணதும் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் பழுத்ததாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி போதும். காய் மூழ்கிற அளவுக்கு கூட ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும், இல்லைன்னா சட்னி தண்ணி மாதிரி ஆயிரும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக 1/4 அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கருக்கு மூடி போட்டு 5 to 6 விசில் வரைக்கும் வேக விட்டுக்கலாம். சட்னி வெந்ததும் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுந்து நல்லா செவந்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சட்னியை. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.